திருச்செந்தூர் கோவில் அருகே சிறு வியாபாரிகளின் கடைகள் அகற்றம். இந்து மக்கள் கட்சி கண்டனம். புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஆண்டுகளாக சிறு தொழில் செய்து வந்த நூற்றுக்கணக்கான வியாபாரிகளின் கடைகள் அதிகாரிகளால் அகற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு இந்து மக்கள் கட்சி தமிழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பூஜை பொருட்கள், மலர்கள், சிற்றுண்டிகள், நினைவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்து வந்த 500க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக இத்தொழிலையே நம்பி வாழ்ந்து வரும் குடும்பங்களின் வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வியாபாரிகள் கூறுகையில், நாங்கள் பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் ஒழுங்காக தொழில் செய்து வந்தோம். திடீரென கடைகளை அகற்றியதால் எங்களின் வருமானம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையே இதனால் சிக்கலில் சிக்கியுள்ளது என்று தெரிவித்தனர். இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கி தொழில் தொடர வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த விவகாரம் திருச்செந்தூர் பகுதி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளின் எதிர்காலம் குறித்து பல்வேறு தரப்பினரும் அக்கறையை வெளிப்படுத்தி வருகின்றனர்.